அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரை தாருத் தௌஹீதின் 2022 ரமலான் மாதத்து சிறப்பு தொடர் 13. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற விளையாட்டுக்கள் நம் இளைஞர்களை பலப்படுத்துமா? இந்த காணொளி இறுதி வரை அப்துல் ஹமீது ஷரீ அவர்களின் உரையை அவசியம் கேளுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் இந்த ஆண்டின் ரமலானின் இரவுகளை அவனுடைய திருப்பொருத்தத்தை வேண்டி, அவனுடைய அருளை வேண்டி நாம் சிறப்பான முறையிலே பயனுள்ள வகையிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய அமர்விலே இஸ்லாத்திற்கு வலுப்படுத்தக்கூடிய இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பிலே மௌலவி அப்துல் ஹமீது ஷரீ அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுடைய தேவையை, அவர்களுடைய சேவையை, அவர்களுடைய பங்களிப்பை இஸ்லாத்திற்காக நிறைய புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள், நிறைய வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மௌலவி ஷரீ அவர்கள் இன்றைய தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இளைஞர்களினுடைய இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு சம்பந்தமாக இன்றைக்கு உரையாற்றுவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அப்போ இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய இளைஞர்களின் பங்களிப்பு என்று சொல்லும்போது, இந்த இளைஞர்கள் என்பவர்கள், அதே மாதிரி அந்த இளைஞர்கள் என்று சொன்னாலே ஆண்பால் பெண்பால் இரண்டையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அந்த கட்டிளமை பருவம், இளமை பருவத்தில் உள்ள ஆண் பெண் இரு சாராருமே இளைஞர்கள் என்று சொன்னாலே அதுக்கு வரைவிலக்கணம் சொல்கிறதுல நிறைய பேருக்குள்ள கருத்தும் முரண்பாடுகள் இருக்கிறது. சமூக ஆய்வாளர்கள் டீனேஜ் வயசு இளைஞர்கள் என்று சொல்லுவாங்க, அதாவது 19 வயசுக்கு உட்பட்டவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் திருமணம் முடிக்கிற வரைக்கும் அவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக இஸ்லாமிய அறிஞர்கள் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வைத்து 40 வயது வரைக்கும் உள்ளவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க திருமணம் முடிச்சோ முடிக்கலையோ 40 வயது வரைக்கும் அவர்கள் இளைஞர்கள் தான் அப்படின்னு இந்த இளைஞர்களுடைய வயதெல்லையை ஆய்வு செய்யும்போது இந்த கருத்தை நாங்கள் பார்க்கலாம். எது எப்படியோ அந்த இளமை பருவம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு பருவமாக இருக்கிறது.
அவங்களால தான் ஒரு சமூகத்தினுடைய பரிணாமம் தீர்மானிக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லா கலாச்சார ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை பெற்று அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் இடத்திலே பிரச்சாரத்தை பணிக்கின்ற போது அவர்களை அடக்குவதற்காக, அவர்களை இல்லாதொழிப்பதற்காக பல திட்டங்கள் தீட்டி கடைசியில் அவருடைய பெரியப்பா அபூ தாலிபிடம் இளைஞர்கள் குழு ஒன்றை திரட்டி கொண்டு போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதை வரலாறு நெடுகிலும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இந்த இளைஞர்கள் என்பவர்களே ஒரு சமுதாயத்தின், ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம் கண்ணூடாக காணக்கூடிய ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு புரட்சி தலைவராக, மிகப்பெரிய ஒரு மாறுதலை அந்த சமுதாயத்தில் கொண்டு வந்தவராக வரலாறுகளிலே நாம் படிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இப்ராஹிம் நபிகள் நாயகம், அந்த இப்ராஹிம் நபியை அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது ஃபத்தா, அவர் ஒரு இளைஞர் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். அதாவது அந்த மக்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்கின்றார்கள், அவர்களிடத்தில் பேசுகின்றார்கள். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், இந்த சிலைகள் எல்லாம், இந்த கற்கள் எல்லாம் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது என்றெல்லாம் பல தடவைகள் முயற்சி செய்தாலும் அவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தனி ஒரு ஆளாக இருந்து, ஒரே ஒரு இளைஞனாக இருந்து பல திட்டங்களை தீட்டுகின்றார்கள். எப்படி இவர்களுக்கு புரிய வைப்பது என்று அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், தகப்பன் உட்பட யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை. அவர் ஒரு இளைஞனாக இருந்து ஒரு காய் நகர்த்தல் வைக்கின்றார். என்ன காய் நகர்த்தல் என்றால், இந்த சிலைகளிடம் மழை கேட்கின்றார்கள், உதவி கேட்கின்றார்கள், இந்த சிலைகளை வணங்கி அவர்களிடமே அபயம் தேடுகின்றார்கள். இதை இந்த கற்கள், இந்த சிலைகள் ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிறத உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மெதுவான ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார்கள். முதல்ல என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த சமுதாயத்தில் உள்ள முக்கியமான சிலரிடம் போய் நான் உங்களுடைய அகீதன் அஸ்னாமக்கும், உங்களுடைய சிலைகளை ஒரு நாள் உடைப்பேன், தகர்த்து விடுவேன், நான் செய்யத்தான் போறேன் அப்படி என்று ஒரு தகவலை போட்டு வச்சுட்டாங்க. இந்த தகவல் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, எப்பவாச்சும் இந்த சிலை உடைக்கப்படும் போது என்னை மட்டும்தான் இவங்க தேடணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். சிலை உடைக்கப்பட்ட உடனே, ஆஹா இவன் தானே சொன்னான் உடைப்பேன், அவன் தானே உடைப்பேன்னு சொன்னான் அப்படி என்று என்னை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை என்ன செய்யறாங்க, போடுறாங்க. போட்டுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்களுடைய ஒரு திருவிழா ஒன்றுக்காக ஊருக்கு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒன்று கூடி இருக்கும்போது அவர் மட்டும் போகாம இருந்து அந்த சிலைகளில் பெரிய சிலையை தவிர மற்ற எல்லா சிலையையும் உடைச்சிட்டு பேசாம அந்த கோடாரியை தூக்கி அந்த பெரிய தோல்ல கொலியை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். அப்படியே போய் அவர் இடத்துல இருக்கிறார். உண்மையிலேயே இந்த சிலையை உடைச்சிட்டு இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு இருந்தா எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஓடியே போயிருக்கலாம். ஆனா அவர் காய் நகர்த்தல் எப்படி இருந்துச்சுன்னா, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இது உடைக்கணும், இவங்க என்ன மட்டும்தான் தேடணும், எல்லாரும் ஒன்று கூடணும், என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும், அப்ப அவங்க கேள்வி இப்படித்தான் அமையணும், அதுக்கு நான் இப்படித்தான் பதில் சொல்ல போறேங்கிறத திட்டம் திட்டாங்க. இது ஒரு இளைஞனால் முடியும். அவர் அந்த காய் நகர்த்தல் எல்லாம் செய்றாங்க. இதுக்காக வேண்டி எல்லா திட்டத்தையும் திட்டுறாங்க. அதனாலதான் முதல்லயே சொல்லி வச்சுட்டாங்க, லகீதன் அஸ்னாமக்கும், உங்க சிலையை நான் உடைப்பேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்படியே சொல்லி வச்சுட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு பேசாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்கள்ட்ட நடுக்கம் இருக்கல, அதனால அவர்கிட்ட பயம் இருக்கல, எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. வேலை முடிஞ்சிடுச்சு, ஊர் மக்கள்லாம் திரும்பி வராங்க, சிலையெல்லாம் உடைஞ்சு இருக்குது. அப்ப யார் இந்த வேலையை செய்தது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு கோபத்தை கொப்பளிக்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்குமே தன் மதத்தின் மீது கை வச்சா நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வந்துடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான். அப்ப அந்த பகுதி மக்களுடைய மன்னனும் அந்த இடத்துக்கு வர்றார். எல்லாரும் வந்துட்டாங்க, யார் இதை செய்தது அப்படின்னு மன்னன் கேட்கிறான். வரலாற்று குறிப்பில் நும்ரூத் என்று சொல்றாங்க. அவர் கேட்கிற இந்த வேலையை செய்தது யார் அப்படின்னு. அப்ப ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திட்டம் தீட்டி வச்ச மாதிரி ஒருத்தர் சொல்றார், இதை
இப்ராஹிம் தான் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும்போது, இந்த சிலையை உடைப்பதாக ஒரு இளைஞன் சொல்லி இருந்தான், யுகாலு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் அப்படிங்கிறாங்க. கொண்டு வாங்க இப்ராஹிமை அப்படிங்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபி கிட்ட போறாங்க. அதைத்தான் அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு. தைரியமா வந்துட்டார். தைரியமா வந்து நிற்கிறாரு. நின்ற உடனே அவங்க எல்லாம் கேட்குறாங்க, யார் இந்த வேலையை பார்த்தது, யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்ட்டு. இப்படித்தான் கேட்கணுங்கிறதான் அவருடைய திட்டமே. யார் இந்த வேலை செய்தது, அந்த கேள்வி எதிர்பார்த்து தான் இருந்தார். அதனால தைரியமாக சொன்னார், அதுதான் ஒன்று மிச்சம் இருக்குதே, அதுகிட்ட கேட்டு பாருங்களேன், இருக்கிறதுல பெரியவர் தான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் அப்படியே வெட்கத்து அப்படியே மௌனித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான். மௌனித்து போனார்கள். ஏன்? அதனால சொல்ல முடியாது இல்ல, அதுதான் தடுக்க முடியாம போச்சே. அதுக்கு முன்னாடி இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கிறதுனால தடுக்க முடியலையே. அப்ப இதை உணர்த்துறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அவங்க திருந்தின பாடில்லை. அவங்க கொஞ்ச நேரம் மௌனித்திருந்தாலும் திரும்பவும் அவர்கள் கோஷமிட்டார்கள், என்னை தண்டிக்க வேண்டும் அப்படின்னா நெருப்பு குண்டத்தில் என்ன செய்யறாங்க, தூக்கி வீசுறாங்க. இது அந்த வரலாறு. இதை ஏன் நான் சொல்றேன்னால், அவர் ஒரு இளைஞராக இருந்து அப்படி செய்தாருங்க. வரலாறு நெடுகிலும் இளைஞர்கள் செய்த பணி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதே மாதிரி தான் நெகட்டிவாகவும் நாச வேலைகளும் பிழையான விஷயங்களும் அதுவும் இந்த இளைஞர்களால தான் நடந்துகிட்டே இருக்குது. இளைஞர்கள் என்பவர்களை குயவன் கைப்பிடி மண் என்று சொல்லுவாங்க. குயவன் என்று சொன்னால் இந்த மண்ணால பானை சட்டி செய்தவன் குயவன் என்று சொல்றது. குயவன் கைப்பிடி மண் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, குயவன் கையில இருக்கிற மண்ணை அவன் என்ன நினைக்கிறானோ அப்படி ஆக்கிடுவான். அவன் நினைச்ச பானை, அவன் நினைச்ச சட்டி, அவன் நினைச்ச முட்டி, அவன் நினைச்சா ஒரு வெறும் மண் கட்டி அப்படி ஆக்கிடுவான். அவன் கையில இருக்கிற அந்த மண்ணு அவன் நினைக்கிற ஒரு விஸ்வரூபத்தில் அது உருவாகுது. இளைஞர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் கையாளப்படக்கூடியவர்கள். அவர்களை திட்டம் தீட்டி நல்ல பணிக்கும் மாற்றலாம், கெட்ட பணிக்கும் மாற்றலாம். அதனாலதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு போகாம வீட்டிலேயே தொழுகிறாங்களே, அவங்க விஷயத்துல சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இளைஞர்களை அழைத்து விறகுகளை சேகரித்து வீட்டில் தொழுபவர்களை வீட்டோடு எரித்துவிட என் மனசு நாடுகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு யாரு இந்த வேலையை பண்ணணும்? இளைஞர்கள். அவங்க தான் இந்த சிறப்பான எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையில நமக்கு விளங்கக்கூடியதாகவே இருக்குதுங்க. இந்த இளைஞர்கள் என்பவர்கள் இப்ப இஸ்லாமிய வரலாற்றிலே அஸ்கருல் காயித் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே சின்ன வயசு தளபதி யார் அப்படி என்று கேட்டால் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் ஒரு சின்ன வயசு தளபதியாக இருக்கிறார். உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சின்ன வயதிலே தளபதியாக என்ன செய்கிறாரு, ஒரு போர்க்களத்துக்கு மக்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த துறையில் இருக்குது. அதே மாதிரி இந்த இளைஞர்களை வைத்துத்தான் அநீதமான செயல்களையும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தை நீங்க எடுத்து கவனித்தால், ஒரு சமுதாயத்தில் சீரழிவை ஏற்படுத்துவதற்காக அல்லது ஒரு தீவிரவாதத்தை உருவாக்குவதற்காக ஆற கையில் எடுப்பாங்கன்னா அந்த இளைஞர்களை தான் எடுப்பாங்க. இளைஞர் அணி, இளைஞர் படை, இளைஞர்களை கையில் இருக்கிறது, அவங்க கையில் ஆயுதத்தை கொடுக்கிறது, அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கிறது, அவங்களுடைய சிந்தனையை மாற்றுறது. ஒரு நாட்டில் தீவிரவாதம் உருவாகும். ஒரு நல்ல ஒரு பணியை செய்கிறதா இருந்தாலும் இளைஞர்களுடைய பணி ரொம்ப அவசியமாக இருக்கு. நான் இப்போ மேடை போட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இதனுடைய எல்லா இடங்களிலும் இளைஞர்களுடைய கை ஓங்கித்தான் இருக்குங்க. அவங்க வேலை செஞ்சு நம்ம வருவோம், மழை பெஞ்சிருக்கும், இளைஞர்கள் நின்று இந்த சேறுகளை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க.
இதை சரியாக கொண்டு போகணுங்கிறதுல அவங்க ரொம்ப பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல காரியத்திலையும் சரி, கெட்ட காரியத்திலும் சரி, இளைஞர்களுடைய உதவி எல்லாருக்குமே தேவைப்படுது. வயதானவர்களாக இருந்தாலும் அவர்கள் இளைஞர்களுடைய உதவியை தேடி நிற்கிறாங்க. எந்த ஒரு சமூக பணியாக இருந்தாலும் அங்கு இளைஞர்கள் தேவை. அதே மாதிரி தான் கெட்டவர்களை உருவாக்குவதற்கும் இந்த இளைஞர்களுடைய பங்களிப்பை கையில் எடுக்கக்கூடிய பல திட்டமிடல்கள் நடந்துகிட்டு இருக்குது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னவென்றால், இந்த இளைஞர்கள் என்பவர்கள் இன்றைய சமுதாயத்தினுடைய கேள்விக்குரிய மாறுபடுது. அதாவது சமூகத்தில் நல்ல பணிகளை செய்யக்கூடிய இளைஞர்களை விட சமூகத்தில் கேடு விளைவிக்கக்கூடிய அல்லது எதையுமே சிந்திக்காத ஒரு வெறும் ஒரு ஜடமாக மாறக்கூடிய இளைஞர்கள் திட்டம் தீட்டி உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் அப்படி உருவாக்கப்படுகிறார்கள். பொதுவாக இந்த இளைஞர்கள் என்பவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு உத்வேகம் என்னவென்றால், அடுத்தவர்கள் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் மட்டும் அவர்கள்ட்ட பெருசா இருந்துகிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க அடுத்தவர்கள் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக, சாதிப்பதற்காக மரண விளிம்பிலும் அவர்கள் நடமாடி விடுவார்கள். மரணத்தின் எல்லைக்கே போய்விடுவதற்கும் அவர்கள் தயார். காரணம், அவர்களுடைய எண்ணம் மற்றவர்கள் என்னை திரும்பி பார்க்க வேண்டும், மற்றவர்கள் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடியவர்களாக இந்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த விடயம், மன் தஷப்பஹ மின்ஹும் ஃபஹுவ மின்ஹும், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த ஒரு சமுதாயத்தை பின்பற்றுகிறார்களோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இளைஞர்கள்ட்ட அந்த தன்மை இருக்குதுங்க. அடுத்தவன் என்னை திரும்பி பார்க்கணும் என்கிறதுக்காக யாரை வேணுமென்றாலும் பின்பற்றிக்கு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த இளைஞர்கள்ட்ட, அதே மாதிரி யுவதிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கமா இருக்குது. அப்ப இந்த ஃபேஷன் என்ற பெயரில் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இளைஞர்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சில திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதை குளோபலைசேஷன் சொல்லுவோம், உலகமயமாக்குதல். இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்குதல் மூலமாக தாக்கப்படுறது யார் என்றால் இந்த இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் அந்த குளோபலைசேஷன் மூலமாக இழுக்கப்படுறாங்க. அதுக்கு இந்த குளோபலைசேஷனுக்கு, உலகமயமாக்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம் ஊடகங்கள், திரைப்படங்கள். இப்படியான இந்த விஷயங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த இளைஞர்களை அப்படியே மாற்றி அமைக்குது. இதுல நிறைய சதிகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல பணி செய்யறதுக்கு நிறைய பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்களினுடைய மனநிலை மாற்றப்படுவதற்காக பல திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுல ஒன்று, அந்த திட்டங்களில் ஒன்றுதான் இந்த டிவி கேம், கம்ப்யூட்டர்ல ஏற்படக்கூடிய இந்த கேமுகள். நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த பப்ஜி விளையாட்டோ, ஃப்ரீ ஃபயர் விளையாட்டோ, அதுக்கு முன்னாடி வந்த அந்த ரேஸ், மோட்டார் பைக்கிள் ரேஸ், கார் ரேஸ், இப்படியான இந்த விளையாட்டுகளோ, இது திட்டம் தீட்டி இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்படுறது என்கிறது நிச்சயமாக நமக்கு எதிரான ஒரு புரட்சி என்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளோம். இப்போ இலங்கை, இந்தியாவெல்லாம் பாருங்க, கஷ்டப்பட்ட நாடுகள், கஷ்டமான ஏரியாக்கள். ஆனால் வளர்ச்சி கண்ட நாடுகள் இருக்குது இல்லையா, கனடா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள். அந்த நாடுகள் நல்ல செல்வ செழிப்போட வாழக்கூடிய நாடு. அந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த நாட்டில் ஒரு போனுக்கு நெட் எடுக்கிறதா இருந்தால், இந்த போனுக்கு நெட் கவரேஜ் எடுக்கிறதா இருந்தால், அந்த வளர்ந்த நாட்டில் செலவு அதிகம், அவங்களே தலைக்கு மேலே போகுது அப்படின்னு அதை கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம கஷ்டப்படுற நாடு, இந்த நாட்டில் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா, ஈஸியா, அன்லிமிட்டா நமக்கு தந்துகிட்டே இருக்கிறான். அதுலயே நமக்கு விளங்கணும் இது எந்த அளவுக்கு திட்டம் தீட்டப்படுது அப்படிங்கிறது நமக்கு விளங்கணுங்க. இது திட்டம் தீட்டப்படுது. ஏனென்றால் எந்த ஒரு சமுதாயத்தின் இளைஞர்கள் சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்களோ அந்த சமுதாயம் ஒரு நாளும் முன்னேறாது. என்றால் ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளம் தண்டுதான் இந்த இளைஞர்கள். இந்த இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். நாளை இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் நம்முடைய இளைஞர்கள். அவர்களுடைய சிந்தனை மூடப்படும் போது, அவர்களை சிந்திக்காமல் ஆக்கப்படும் போது அவர்கள் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளாகுவார்கள்.
இதுதான் நிதர்சனமான உண்மை, இது கண்ட ஒரு உண்மை. எனவே நமது பகுதிகளிலே, இந்த கீழத்தைய நாடுகளிலே இளைஞர்கள் எல்லாம் சிந்திக்காதவர்களாக ஆக்கப்படுகிறார்கள், வெறும் பதறுகளாக ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட யுக்தி என்ன? இன்டர்நெட்டை ரொம்ப ஈஸியா கொடுத்து இந்த விளையாட்டுக்களை எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்தாச்சு. இதனால ஏற்படக்கூடிய நாசம் என்ன அப்படி என்று சொன்னால், கலாச்சார சீர்கேடுகள் நடக்கிறது. ஏனென்றால் இந்த பின்பற்றக்கூடிய தன்மை இளைஞர்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்குங்க. அசிங்கமா இருந்தாலும் ஒரு ஸ்டார் செஞ்சு அதை பின்பற்றி போவாங்க, ஒரு நடிகன் செஞ்சு அதை பின்பற்றி போறாங்க, ஒரு நடிகை செய்தால் அதை பின்பற்றி போறாங்க, ஒரு நடிகை செஞ்சா அதை பின்பற்றி போறாங்க. ஒரு திரைப்படத்தின் பெயரை சொல்லி ஒரு சாரி வெளியாகுது, ஒரு திரைப்படத்தின் பெயரை சொல்லி ஒரு சாரி வெளியாகுது, புதுப்படம், எனக்கு மறந்து போச்சு. அந்த படத்தின் பேர் வந்ததுனால அந்த சாரி எல்லாரும் அள்ளி விழுந்து வாங்குறாங்க. ஒருத்தர் சொன்னார், அந்த படத்தை நான் கடைசி வரைக்கும் பார்த்திருக்கிறேன், அதுல கதாநாயகி சாரியே கட்டல அப்படி. இதுதான் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை. அந்த படத்தில் அவள் கடைசி வரைக்கும் சாரியே கட்டல, ஆனா அந்த சாரிக்கு பேரு அந்த படம் வந்தோடனே ஆஹா அந்த படமா, அந்த சாரியத்தா அப்படின்னு எல்லாரும் ஒரு சீசன்ல வாங்கி கட்டினாங்களாம். அந்த அளவுக்கு பின்பற்றுதல் என்பது நம்முடைய சமுதாயத்தில் அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்குது. அப்ப அந்த ரெண்டு விஷயத்துல நம்ம இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த ஊடகங்கள், இந்த குளோபலைசேஷனால பாதிக்கப்படுறாங்க, அந்த ஊடகங்களினால என்ன செய்யப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்ப அதுல ஒன்றுதான் இந்த கேம் விளையாட்டு. இன்னைக்கு பாருங்க, இந்த பப்ஜி விளையாட்டோ அல்லது ஃப்ரீ ஃபயர் விளையாட்டோ இந்த இளைஞர்களை எப்படி மாற்றி அமைச்சிருக்குதுன்னு சொன்னால், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை கை நீட்டி அடிக்கக்கூடிய லெவலுக்கு மாறுவாங்க. நேரம் அவர்களுக்கு போறதே விளங்காது, தூக்கம் இல்லாம இருப்பாங்க. அவர்கள் இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கு எந்த உதவியும் எடுக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடை கூட அனுப்ப முடியாது. அவன் விளையாடிட்டு இருக்கான், போனை பிடிச்சிட்டான், அவன் வரமாட்டான், தாயி நீ போயிட்டு வாடி என்று அப்படி என்று ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பக்கூடிய நிலைமைக்கு பெண்களும் சேர்ந்து விளையாடுறாங்க. இப்படியான இந்த விளையாட்டுகள் அப்படியே அதிகமாகி போய் அவன் மனநிலை பாதிக்கப்படுறான். ஏனென்றால் தொடர்ந்து ஒரே விஷயத்தை இந்த மூளை கவனிக்க 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 அந்த மனிதனுடைய மூளை என்ன செய்தன்னு சொன்னால், ஹைப்போதலம்ஸ் அப்படியே செயலிழந்து போகுது. நிறைய வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பப்ஜி விளையாட்டு, இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு விளையாடக்கூடிய இளைஞர்கள் அப்படியே தன்னிலை மறந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போய் அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் என்னிடத்துல ஒரு கிளைண்ட் கொண்டு வர முடியாமல் போச்சு. அது ஏன்னா அவன் சோபா செட்டில் உட்கார்ந்து விளையாட்டிருக்கு, அந்த இடத்துல நாத்தம் எடுக்குது. அங்கே பார்த்தா அவனுக்கு ஆகி போயிடுச்சு. அது கூட அவனுக்கு விளங்கல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க, ஃபோனை பறிச்சிட்டாங்க. ஆனாலும் அவன் ஃபோனு கையில் இருக்கிற மாதிரி அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் அவன் கொஞ்ச நாளையில் மறந்து வராங்க, மரணிச்சு போறான். அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறி போகுது. அப்ப ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துங்க. தொடர்ந்து ஒரே விஷயத்தை இந்த மூளைக்கு கொடுக்க 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 அதை மட்டும்தான் அது கவனிக்கும், ஏனைய சமிக்கைகளை இந்த மூளை கடத்தாது என்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ஆளுக்கு உருவாகுது. அப்ப இன்னைக்கு இந்த பப்ஜி விளையாட்டு, ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுல இந்த இளைஞர்கள் அப்படியே மூழ்கி போயிருக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி வெளியாகிறது அப்படின்னு தெரியாம போகுது. இன்னைக்கு இப்ப நீங்க நெட்ல போய் பார்த்தால் தெரியும், இந்த கேம்ல கூடுதலா எடிட் பண்ணவர்களை எப்படி வெளியாக்குறது அப்படி என்றால் டோபமைன் ஃபாஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வராங்க. டோபமைன் ஃபாஸ்டிங் சிஸ்டம் அவங்களுக்கு சில வழிமுறைகளை கொண்டு வராங்க, எப்படி அவங்களை வெளியாக்குறது அப்படின்ட்டு. அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, டோபமைன்ங்கிற ஹோமோன் தான் அவங்களை இதுக்கு எடிக்ட் ஆக்குது. அதாவது ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது அந்த டோபமைன்ங்கிற ஹோமோன் மூளையில் சுரக்கும். அதை அதிகமாக சுரக்கும் போது அதுவே எப்பவுமே அந்த உடம்புக்கு தேவைப்பட்டு அதில் அப்படியே எடிக்ட் ஆகுறாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஃபாஸ்டிங் கொடுத்து அந்த டோபமைன் ஃபாஸ்டிங் சிஸ்டம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி அவங்களை அடைச்சி வச்சு ஃபோன் கொடுக்காம அவங்கள தடுத்து வைக்கணும். அதை ரீஹபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லி இலங்கை, இந்தியா போன்ற இடங்கள்ல அதை செஞ்சு இருக்கிறாங்க, இருக்குது. நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த விளையாட்டு இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி ஹராம்? முதல் விஷயம், அதுல இருக்கிறது உருவப்படம். இந்த உருவப்படம் வரைகிறது நம்முடைய மார்க்க அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு தப்பு. நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, இந்த யூடியூப் சேனல்கள் செய்றவங்க என்ன செய்றாங்கன்னா, அதுக்கு தம்ப்நெயில்
தம்ப்நெயில் போடுவாங்க யூடியூப் சேனல்ல. தலைப்பு போறதுக்கு முன்னாடி ஒரு தம்ப்நெயில், அதுல எந்த பயான கூட போட்டு அப்படி செஞ்சுக்கிறாங்க. இப்ப நாம என்ன தலைப்பு பேசியிருக்கோம்? கணவன் மனைவி உறவுகள், கணவன் மனைவியிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படின்ற ஒரு பயானம் போட்டு அதை எடுத்து ஒரு யூடியூப் சேனல்ல போறாங்க. அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போற மாதிரி ஒரு கைக்கு ஒரு சித்திரம், அதை போட்டு தலைப்பு போட்டு கீழே அப்துல் ஹமீத் ஷரை, இதுக்கு நான் சம்பந்தம் இல்லை. அது பெரிய ஒரு தப்பு. மார்க்கத்தை சொல்றதாக சொல்லி உருவப்படங்கிறாங்க மார்க்கத்தின் பெயர்ல. மார்க்கத்தை பரப்புறன்ற பேர்ல சிறுவர்களுக்கான கார்ட்டூன் படங்களை வெளியாக்குறாங்க. சலான் சொல்ற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி, கை கொடுக்கிற மாதிரி, என்ன தாய் தகப்பனுக்கு உதவி செய்யற மாதிரி, உள்ள செய்யற மாதிரி கார்ட்டூன். இது உருவம், இது ஹராம், இது தெளிவான ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் கடுமையான வேதனை யாருக்கு தெரியுமா? அஷத்து அஸாபன் யௌமில் கியாமா, கடுமையான தண்டனை நாளை மறுமையில் யாருக்கு தெரியுமா? இந்த உருவப்படம் வரைகிறவங்களுக்கு. அப்படிங்கிற உருவப்படம் வரைகிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்ஷர்ல மக்கள் எல்லாம் நிற்கும் போது ஒரு கழுத்து நீண்ட விலங்கு முதலில் உருவப்படம் வரைந்தவர்களை தூக்கி நரகத்துல போட்டுரும், அதுக்கப்புறம் தான் விசாரணை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு விஷயம் தான் உருவப்படம் வரைதலும் சிலை வைத்தலும். இந்த கேம்ல பப்ஜி விளையாட்டுலயோ, இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுலயோ, இது போன்ற விளையாட்டுகள்லயோ, இந்த கார் ரேஸுகள்லயோ இருக்கக்கூடியது என்னென்றால், திருடியில் அந்த உருவப்படம் வரையப்பட்டிருக்கிறது. திருடி அது எல்லா பக்கமும் புரட்டி பார்க்கலாம். அந்த உருவப்படத்தை அவன் வரைஞ்சி என்ன செஞ்சுக்கான்னா, நம்ம கையில தந்திக்கான், நீ இதை அசைச்சிப்பாரு, ஓட வையி, உட்கார வையி, அதை சாக வையி அப்படின்னு நம்ம கையில தந்திக்கான். இப்ப நாம என்ன செய்யறோம்னா, அந்த உருவப்படத்தை வரைந்தவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம், அதை நாம இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்? வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான விஷயங்களுக்கு நீங்கள் துணை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். பாவமான காரியங்களுக்கு துணை போக கூடாது. ஆனால் இன்றைக்கு பாவத்துக்கு நாம துணை போயிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் அந்த உருவத்தை அசைத்து கொண்டும் இயக்கி கொண்டும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாவம் இது அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு சைட், இதனால அது ஹராம் ஆகுது. இரண்டாவது விஷயம், இந்த பப்ஜி விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு கட்டத்துக்கு மேல விளையாடிட்டு போகும்போது அங்க ஒரு சிலை நிற்கும். அந்த சிலையை வணங்கினா தான் அங்கால ஆயுதம் கிடைக்கும். அப்படியான ஒரு நிலை இருக்குது. அதுக்கு ஏற்கனவே உலகத்தில் உள்ள பிரபல்யமான அறிஞர்கள் இது ஹராம், இதுல சிலை வணக்கம் இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப புதிய எடிஷன் எப்படி வந்திருக்குன்னா, அந்த சிலை வணக்கம், அந்த சிலையை வணங்குறத நீக்கி அந்த கேம் புதுசா வந்திருக்கின்ற விளையாடக்கூடிய ஒரு மாணவன் சொல்வான். எப்படி இருந்தாலும் அதுல அடுத்து ஹராமாகக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய நேரங்கள் அதுல லாஸ்ட் ஆகுது, நேரங்கள் அப்படியே வீணாகுது. நேரம் ரொம்ப முக்கியம். நாம நேரத்துக்கு வணங்குறவர்கள், நேரம் கிடைக்கும் போது வணங்குறவர்கள் அல்ல, நேரத்துக்கு வணங்குபவர்கள். அந்த நேரத்தை நாம வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எதுவென்றாலும் பயான்லயே கொஞ்சம் பேருக்கு தூக்கம் வந்துடும், ஜும்மாவில் தூக்கம் வரும். ஆனால் இந்த பப்ஜி விளையாட்டோ, ஃப்ரீ ஃபயர் விளையாட்டோ, இந்த கேம்லயே இருக்கிறவன் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கு உட்கார்ந்தவனுக்கு அப்படியே பொழுது விடிஞ்சு வெயிலும் வந்துடும். ஒரு நாள் போய்த்தா அப்படி என்று கேட்கிற அளவுக்கு அவன் விளையாடிட்டு இருக்கிறான். ஒரு நாள் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு விளையாடிட்டு இருக்க. அந்த விளையாட்டுல அவனுக்கு நேரம் போறதே விளங்குறது இல்லை. அப்ப என்ன பாதிக்கப்படுது இதுல அப்படின்னு சொன்னால், இவன் தொழுகையை விட்டுக்கிட்டு இருக்கிறான், இவள் தொழுகையை விடுகிறாள். இதுல பெண்களும் தான் சேர்ந்துக்கிறாங்க. இந்த கேம் என்னன்னா, ஆன்லைன்ல இருந்துகிட்டு காதுல என் போனை போட்டுக்கிட்டு அதுல ஷூட் பண்ற குரூப்புக்குள்ள ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தன் கனடாவில் இருக்கான், ஒருத்தன் ஸ்ரீலங்காவில் இருக்கான், இன்னொருத்தன் இந்தியாவில் இருக்கான், இன்னொருத்தன் பாண்டிச்சேரியில் இருக்கான். ஆளுக்கு ஒரு தேசத்துல இருந்துகிட்டு ஃபயரிங் நடந்துக்கு பேசுறான். அவனை சூடு, அவனை சூடு, அவனை, இவனை நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பாரு, நீ இதை பாருங்க. பைத்தியக்காரனாட்டும் இருக்கும் ஒருத்தன். ஒரு காலத்துல தனியே பேசினா பைத்தியக்காரன், இப்ப தனியே பேசினா ஐபோன் காரன். அப்படித்தான் இருக்கு. தனியே பேசிட்டு இருக்காங்க, ஷூட் ஷூட் அடிக்கிறான். ஸ்ரீலங்காவில் ஒருத்தன், ஒரு முஸ்லீம் பையங்க, ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மவுத் ஆகுறான். என்ன காரணம் தெரியுமா? இந்த பப்ஜி விளையாட்டுல அவன் சாகுறான். அதாவது இந்த விளையாட்டுல கேம்ல தனக்கு வெடிப்பட்டா ஹெல்ப் கேட்கலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களா, ஹெல்ப் பெஸ்டைட் கொடுக்கலாம், அவனை கொண்டு சிகிச்சை அளிக்கலாம். யாருமே இவனுக்கு ஹெல்ப் பண்ணல. ஐயோ நான் செத்து போய்த்தனே, உண்மையிலேயே அவன் செத்து போறாங்க.
கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து மனம் உடைஞ்சு போய் என்னை யாரும் கவனிக்கலை, என்னை யாரும் ஹெல்ப் பண்ணலை, எனக்கு யாரும் சிகிச்சை செய்யலை, அம்மா முகத்தில் அட்டிக்கிறட்ட நல்லா தாண்டா இருக்க, இல்லை இல்லை என்னை கொண்டுட்டாங்கன்னு கொஞ்ச நாளையில் அவன் உசுறு பிரியுது. அவர் முஸ்லீம் பையங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையை உருவாக்குது பாருங்க. அவன் அப்படியே உண்மை என்று அப்படியே நினைக்கிறான். இன்னொரு உலகத்துக்குள்ள அவன் அப்படியே வாழ போறான். நேரம் போயிட்டே இருக்குது, தொழுகை இல்லை. பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய தொல்லை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகள் இந்த விளையாட்டில் போகும்போது வெளியில சொல்ல முடியாது, அவமானம் வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு போனை வேண்டி எடுத்தா பாப்பாவுக்கு அடிக்கிறான், வீட்டில் இருக்கிற எல்லாம் உடைக்கிறான், வீட்டிலே உடையக்கூடிய எல்லாம் ஜன்னல் கண்ணாடி, வீட்டில் இருக்கிற அலுமாரி எல்லாம் உடைக்கிறான். ஒரு வீட்டில் இருக்கிற சார் கூட எல்லாம் உடைச்சு முடிஞ்சாச்சு, தா அப்படிங்கிறான். திறனும் சிலர் சூசைட் கூட பண்றான். இந்த கேமுக்காக, இந்த போனை வேண்டி எடுத்ததுக்காக சூசைட் பண்றான். எந்த அளவுக்கு போகுது? எவ்வளவு கேஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தூக்குல தொங்குறா போனை வேண்டி எடுத்ததுக்காக. அப்ப போனுக்கு எவ்வளவு எடிக்ட் ஆகுதுன்ற ஒரு போதை பொருள் தான் அது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பதறுகளாக்கி பயனற்றவர்களாக்குவதற்காக இதெல்லாம் அப்படியே கொடுக்கப்படுதுங்க. இத அல் ஹுர்புல் ஃபிக்ரியா என்று சொல்வார்கள். சிந்தனை ரீதியான யுத்தம். இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக, நமக்கு எதிராக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து யுத்தம் செய்யறாங்க. ஒன்று சிலுவை யுத்தம், அல் ஹுரூபு சில்பியான்றது சிலுவை போர், அதாவது கொன்று குவிக்கிறது. அதுல வெற்றி காணல. எத்தனை பேரை சாவடிச்சாலும் இருக்கிறவன் ஈமான்ல உறுதியாத்தான் இருப்பான். அது பயனற்றது. அடுத்த ஒரு யுத்தம் தான் அல் ஹுரூபுல் ஃபிக்ரியா, சிந்தனை ரீதியான யுத்தம். அவனை அறியாமலே அவன் வெறும் முஸ்லிமா தான் இருப்பான், உள்ளுக்குள்ள வேற சிந்தனைகளை கொண்டு வாரது. அதுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். பிரான்சினுடைய தலைநகரம் பாரிஸில் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு 1800 காலங்களில் இருந்தே முஸ்லிம்களில் திறமை சார்ந்த இளைஞர்களை ஸ்காலர்ஷிப் என்ற பெயர்ல எடுத்தாங்க. காசிம் அமீன், தாஹா ஹுசைன், முஸ்தபா கமால் அத்தா துர்க், மூசா தஅலவி போன்றவர்கள் எல்லாம் இப்படியான சிந்தனைக்கு போய் வெளியில வந்து இஸ்லாமிய கலாநிதிகளாக இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக எழுதியவர்கள். காசிம் அமீன் 2 புத்தகம் எழுதுறான். அல் மர்அ ஜதீதா, புதுமை பெண் அப்படி என்ற ஒரு புத்தகம் எழுதுறான். தஹ்ரீருல் மர்ஆ, பெண் விடுதலை அப்படி என்ற ஒரு புத்தகம் எழுதுறான். அந்த புத்தகத்தில் அவன் கொடுத்த சிந்தனை என்னென்றால், பெண்கள் பர்தா போடுவது, பெண்கள் ஹிஜாப் போடுவது ஒரு சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு அடையாளம் அப்படின்னா. மூசா தஅலவி எழுதினான், ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்ற மூட நம்பிக்கை தான் இந்த சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம்டா. ஒரு ஹதீஸ மூட நம்பிக்கைங்கிறான். இப்படி இஸ்லாத்துக்கு எதிராக தீட்டப்பட்ட அம்புகளால் நம்ம இஸ்லாத்தை தாக்கக்கூடிய கலாநிதிகளாக சிலர் திருப்பப்பட்டு நமக்கு நாசங்கள் உண்டாக்கப்பட்டது. அடுத்ததுதான் அந்த நாசத்திலே இன்னொன்றுதான் இந்த ஊடக புரட்சி. பத்திரிகை, டிவி, திரைப்படம் என்று எல்லா திரைப்படத்திலும் என்ன நடக்குது? வில்லனாக இருக்கிறவனும் வட்டி கொடுக்கிறவனும் பாய். முதல்ல நம்ம முஸ்லிம்கள் தான் வட்டி ஹராம் என்று ஒதுங்கி நிற்கிறோம். ஆனா ஒரு படத்துல ஒரு வட்டிக்கு கொடுக்கிறவன் யாரா இருக்கிறான்? வட்டிக்கு கொடுக்கிறவன், பணத்தை வச்சுட்டு நகையை வச்சுட்டு வட்டிக்கு பணம் எடுக்கிறவன் யாரா இருக்கிறான்? பாய், முஸ்லிம், ஷேக். பேர் என்ன? வட்டிக்கு கொடுக்கிறவன் பேர் என்ன? ஷேக். தீவிரவாதி யாரு? முஸ்லிம். தீவிரவாதி முஸ்லிம். இன்றைக்கு கூட ஒரு சகோதரர் சொன்னார், கடைசியாக விஜயினுடைய ஒரு படம் வெளியாயிருக்கிறது, அதில் வில்லனாக இருப்பவர் உமர். இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளாக காட்டியிருக்கிறது. படத்தை பார்த்துட்டு வர்ற சாதாரண பொதுமக்கள் கருத்து சொல்கிறார்கள், இது ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, இது மத கலவரத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கருத்து சொல்வதாக இன்றைக்கு ஒருத்தர் சொன்னார். உங்க நாட்டில் நடக்கக்கூடிய ஒன்று, என்ன படம்னு தெரியல, அவர் சொன்னார். அந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, வட்டி கொடுக்கிறவனாக, விபச்சாரிகளாக இப்படியே காட்டி நம்மளை கேவலப்படுத்தி எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதையெல்லாம் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள். அந்த ஊடகங்களின் கதைகளும் கதாபாத்திரங்களும் நம்மை வீழ்த்துகிறது.
இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்களும் அவர்கள் நாட்டுக்கு செய்த தொண்டுகளும் மறக்கடிக்கப்படுகிறது. இந்த நாட்டிலேயோ எங்க நாட்டிலேயோ சுதந்திரத்துக்காக போராடியவர்களில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு காணோம். அவர்களுடைய தியாகத்தை பேசல, அவர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்படுறாங்க. இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்ற அர்த்தம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா மாறி ஒரு கருத்து வைக்கப்படுது. இன்றைக்கு இந்த ஊடகங்கள் நம்ம சமுதாயத்தை நசிப்பதை போன்றுதான் இந்த ஊடகங்களின் ஊடாக எல்லா இளைஞர்களும் நசிக்கப்படுகிறார்கள். மத வித்தியாசங்கள் இன்றி நம்முடைய கீழத்தைய நாடுகள் நசிக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்தின் முன்னேற்றம் நசிக்கப்பட வேண்டும் என்றால் இளைஞர்கள் முள்ளந்தண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நசிக்கப்பட வேண்டும் என்பது திட்டம். அதிலே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கேமுகள். பாருங்க, அடுத்தது காம பசியை கொண்டாடுகிறது. காம பசியை உண்டாக்குவது, இதெல்லாம் இவர்கள் போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸ்வீடனுடைய ஒரு பத்திரிகை ஒரு ஆய்வறிக்கையை முன்வைக்கிறது. இந்த ஜிஎம் ஃபுட்ஸ் இருக்குது இல்லையா, ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஃபுட்ஸ், இந்த ஜிஎம் ஃபுட்ஸ் கூட நமது சமுதாயத்தை நசுக்குவதற்கு உருவாக்கப்பட்டது அப்படி என்று ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் பல வருடங்களுக்கு முன்னால். ஜிஎம் ஃபுட்ஸ் சொன்னால் என்ன? மரபணு மாற்றப்பட்ட உணவுகள், விதை இல்லாத பழங்கள், விதை இல்லாத காய்கறிகள், ஒரு பழத்தை பெருசா உருவாக்குறது, அதெல்லாம் ஜிஎம் ஃபுட்ஸ். இதெல்லாம் பாய்லர் கோழி எல்லாம் அதுக்குள்ள வருது. இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்றால், மருந்துகள் ஒவ்வாமை ஏற்படுகிறது, குழந்தை பாக்கியம் குறைந்து கொண்டு போகிறது, அவர்களுடைய டிஎன்ஏ வீரியம் குறைக்கப்படுகிறது, கோழைத்தனமும் பயமும் அதிகரிக்கிறது. அப்படி மருந்துகள் ஒவ்வாமை. இது கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய நாடு அரபு நாடுகள். அந்த ஜிஎம் ஃபுட்ஸ்களை, ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஃபுட்ஸ்களை பயன்படுத்துவது யாரு? அரபு நாடுகள். அப்படின்னு ஸ்வீடனுடைய ஒரு ஆய்வறிக்கைகள், ஒரு ஆர்டிக்கலை நான் பார்த்திருந்தேன். அதே மாதிரி நாங்க பாவிக்கக்கூடிய சோப்புல இருக்கக்கூடிய மனத்திலும் சில விஷயங்களை உருவாக்குறதாக அந்த பத்திரிகை எழுதியிருந்தது. மனத்திலங்க நம்ம பாவிக்க மனத்திலேயே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முடியும். இந்த மருந்தில்லா மருத்துவம் என்கிற அந்த டீம்ல வேர்ல்டிலேயே ஃபேமஸான, கடுமையான, எக்ஸ்பென்சிவான, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மருத்துவம் தான் ஜெர்மனி சேர்ந்த ஒரு பெண் டாக்டர் கொண்டு வந்தது. என் நோயை சொன்னா அதை ஃபுல்லா கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு மனம் தருவா, இதை மூக்கில் வச்சுக்கோங்க, நோய் குணமடையும். அந்த மனத்தை வைத்து இந்த மூளையினுடைய ஃபங்க்ஷனை மாற்ற முடியும் என்று கண்டுபிடித்தாள். அதை நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க உதாரணமா ஒரு ஆபீஸ், ஒரு சிம் கார்டுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. நம்ம பாவிக்கக்கூடிய ஒவ்வொரு சிம் இருக்குது இல்லையா, அந்த சிம்முக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. மக்களுக்கு ஏதாவது இஷ்யூ பண்ணக்கூடிய கேஸ், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது இப்படி ஒரு ஆபீஸ் இருக்குங்க. அவங்க ஒரு மனத்தை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அது எத்தனை பிரான்ச் இருந்தாலும் உலகத்தில் எங்க இருந்தாலும் அங்க அந்த வாசம் வந்துகிட்டு இருக்கு. அங்க ஏசியை போட்டு அந்த வாசத்தை போட்டிருப்பாங்க. அந்த வாசத்தில் என்ன நடக்கும்னா, எவ்வளவு டென்ஷனாக வரக்கூடியவனையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை அந்த வாசத்துக்கு இருக்குங்கிறாங்க. நம்ம சிம்மு வேலையெல்லாம் ஃபோன் எடுத்தால் நெட்டு வருது இல்லை, ரொம்ப கோவப்பட்டு ஆஃபீஸுக்கு போய் இன்னைக்கு சத்தம் போட்டுட்டு தான் வாரன்னு ரொம்ப வேகமாக இங்கே போவான். போன உடனேயே அங்கே கெசியரில் பேச விட்டா நீ சாவடிச்சிடுவேன். அதனால் சார் ப்ளீஸ் டோக்கன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்க சார். நீ டோக்கன் எடுத்தா 36 கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த வாசத்தை சுவாசிச்சுட்டு இருக்கிற, இப்போ நீ ரிலாக்ஸ், சத்தம் போட போன நீ போய் அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சார்? என்னென்ன? ஒன்றுமில்லை, இப்போ 2-3 நாளாக அந்த ஃபோன் கொஞ்சம் சரியான ஸ்ட்ரக்காக இருக்குது. நோ ப்ராப்ளம் சார். உங்களோட ஐடி கார்டு நம்பரை சொல்லுங்கள் சார், உங்களோட ஐடி நம்பரை சொல்லுங்கள் சார், உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்கள் சார். சார் அதை நாங்கள் சரியாக்குறோம் சார், அப்படியே அனுப்பி விட்டுருவோம். இந்த வாசம் எடுக்கப்படுகிறது என்று அந்த ஸ்வீடனுடைய ஆய்வில் பார்த்தேன். அதுல அவன் சொன்னான், லக்ஸ் ராணி போன்ற சோப்புகள் இருக்குது இல்லையா, இந்த சோப்புகள் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் போது அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த வாசங்கள் அவர்களுக்கு காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று எழுதினான். அல்லாஹ் ஆலம். ஸ்வீடனுடைய ஒரு பத்திரிகையினுடைய ஒரு ஆய்வு, அல் ஆலமுல் இஸ்லாமி என்ற ஒரு பத்திரிகை அதை வெளியாக்கியது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்படுகிறது. அப்ப இந்த கேமுகளை உருவாக்கி, இந்த கேம் ஊடாக நம்முடைய நேரங்கள் ஒதுக்கப்பட்டாச்சு. தொழுகை இல்லை,
தொழுகை இல்லை. தாய் தகப்பனை மதிக்க வேண்டிய இந்த இளைஞர் சமுதாயம் மதிக்கதில்லை. ஒரு பெற்றோரை எப்படி கவனிக்க வேண்டும், பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தாலும் அவன் உம்மாவுக்கு பேசுறான், பாப்பாவுக்கு பேசுறான், சொந்த சகோதரிக்கு கை நீட்டி அடிக்கிறான். ஏன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். போன்ல இருந்தா நீ இப்படியே இருந்தா அவனுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன அப்படிங்கறத சிந்திக்க மாட்டேங்க, அவனே சிந்திக்க மாட்டேங்க. எனக்கும் வயசாயிட்டு இருக்குது, நான் கல்யாணம் முடிக்கணுமே, ஒரு தொழில் செய்யணுமே, ஒரு வீடு கட்டணுமே என்கிற எந்த சிந்தனையும் அவன்கிட்ட இல்லைங்க. அதுல அப்படியே போயிட்டு இருக்கான். சிலர் காசை கூட அதுல கொட்டிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு வெப்பன் வாங்குறதுக்கு, ஆயுதம் வாங்குறதுக்கு ஆன்லைன்ல காசு பே பண்ணணும். அப்படி பே பண்ணிட்டு இருக்க எத்தனையோ பேருங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டுங்க பாப்பாவுடைய கார்டுல இருந்து, பேங்க் கார்டுல இருந்து காசு போயிட்டே இருக்குது. என்னடா மகன் வந்து பப்ஜி விளையாட்டுக்கு போட்டுக்கிட்டீங்க, ஃப்ரீ ஃபயர்ல ஆயுதம் பண்ணிட்டீங்க, லட்சக்கணக்கில் காசு. அந்த தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தை அப்படியே உட்கார்ந்து போன்லயே அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு போன் வேண்டி கொடுக்கலாட்டி அவன் ரொம்ப சத்தம் போறான். அடுத்த வீட்டில எல்லாம் எட்டி பார்க்கறாங்கிறதுக்காக என்னடா பின்னா அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யறன்னு தெரியாம தவிக்கக்கூடிய பெற்றோர்கள். நேரம் வீணாகுது, தொழுகை இல்லை. அப்படி நேரம் வீணாகிறதால அது பெரிய ஒரு ஹராமா மாறுது பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் வீணாகிறதால இன்னொன்று என்னன்னா அவன்கிட்ட மார்க்க அறிவு இல்லை, அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. ஏன்னா அவன் மார்க்கத்தை படிக்கலையே. பயான் இல்லை, இப்படியான ஒரு நிகழ்ச்சி இல்லை, ஒரு பள்ளியில போய் அவன் ஜும்மா கேட்கறது இல்லை, ஒரு தர்பியா நிகழ்ச்சி இல்லை, ஒரு ஹதீஸை வாசிக்கிறது இல்லை, ஒரு திக்ர் இல்லை, அவன்கிட்ட ஒரு கிராத் இல்லை, ஒரு தஸ்பீஹ் இல்லை, நல்ல விஷயங்கள்ல பங்கெடுக்கிறது இல்லை. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் அவன் வந்து ஈடுபடுறான். மார்க்கத்தை விட்டு ரொம்ப தொலைஞ்சு போறான், மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூரமாயிட்டு போறான். அப்ப இந்த கேம்ல இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு பாருங்க. அதுலயும் அது பரவாயில்லைங்க, சும்மா நம்ம ஒரு கார் ரேஸை கொடுப்போமே, பிள்ளைகளுக்கிட்ட கார் ரேஸை கொடுப்போமே, இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, பெரிய ஒரு ஆபத்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த கேமால என்ன நடக்கின்றால் ஒரு மனிதனுடைய மனசு கரடு முரடாயிட்டே இருக்கு. நம்மெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் நம்மளை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? பரிதாபத்தையும் அனுதாபத்தையும் அன்பையும் பாசத்தையும் நமக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. வீட்டில் இருக்கிற கோழிக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு கையில் அரிசியை கொடுத்து போடு, கோழிக்கு போடு, குருவிக்கு போடு. வீட்டுக்கு யாசகம் கேட்டு வரக்கூடிய ஒரு பிச்சைக்காரருக்கு குழந்தை கையில காசை கொடுத்து நீ போய் கொடுத்துட்டு வாமா அப்படின்னு கொடுக்க வச்சு, இது பாவம், இது பாவம், அநியாயமா இருக்குது, அது தண்ணியில் அமெரிக்கா தண்ணி வையுமா அப்படி என்று இரக்கத்தை காட்டி நம்ம எல்லாம் வளர்த்தார்கள். ஆனா இப்ப குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்க தெரியுமா? போனை கையில கொடுத்தா சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் மனசு எப்படி இருக்குங்க? நம்மெல்லாம் வளரும் போது பாசம், பரிதாபம், அன்பு இதெல்லாம் நமக்கு ஊட்டப்பட்டது. நம்ம கையால ஒரு குருவிக்கு தீன் போடப்பட்டது, நம்ம கையால ஒரு கோழிக்கு ஒரு அரிசி போடப்படுது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. போனை கையில கொடுத்தா வாரம் எல்லாம் கொலை பண்ணணும். கையில போனை, சின்ன பிள்ளைகள கேம் எப்படிங்க, பழங்கள் விழுந்துக்கிட்டீங்க அதை வெட்டி நாசமாக்கணும், வீண் விதையத்தை படிச்சு கொடுத்துட்டீங்க. சின்ன குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கேம், 1 வயசு 2 வயசு கேம் என்ன, போன்ல பழங்கள் வந்துகிட்டே இருக்கு. தர்பூசணி வரும் ஒரு வெட்டி, வெட்டிட்டேன் நாசமாக்கிட்டேன், தூளாக்கிட்டேன். ஆப்பிள் வரும் வெட்டி, மாம்பழம் வரும் வெட்டி, அப்ப வெட்டு நாசமாக்கு. அடுத்தது என்ன, கார் ரேஸ். கார் ரேஸ் என்ன, கார் மட்டும் தானே ஓடுறது இல்ல, ஓடிட்டு போகும்போது ஒரு கார் இடி, ரோட்ல நடந்து போறவன அடிச்சு சாவடிச்சுட்டு தட்மாரி ஓடிட்டு இருக்கான். அந்த கார் ரேஸ்லயே போலீஸ்காரன் பிடிக்கிறவன் அவனை இடிச்சு தகட்டுட்டு செத்தாட்டா. நீ என்ன வேணும்னாலும் பண்ணி நீ போயிட்டே இரு, யார வேணும்னாலும் அடி உத, நீ என்ன வாங்க வேணும்னாலும் போ அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம். அதுல அந்த கார் ரேஸ்லயே நமக்கு தாய்மார்களுக்கு வழங்கல. அவன் சாய்ஸ் பண்ணுவான் பீச் ரோட்டை, அந்த பீச் ஓரமா கார் ஓடிட்டு போகும்போது கர்ச்சிப்பை மட்டும் கட்டிக்கிட்டு பெண்கள் நிற்பாங்க, அதையும் சேர்த்து தான் பார்த்துட்டு போறான் குழந்தை, நமக்கு தெரியாது. இப்படியாக அதுல இருக்கிறதெல்லாம் நாசம். இந்த ஃப்ரீ ஃபயரோ பப்ஜி விளையாட்டோ என்ன செய்யற, நீ அடுத்தவனை கொண்டுகிட்டு இருக்கிற நல்ல நிலையா? மனதா கூட நல்ல நிலை என்றுதான் இஸ்லாம் சொல்லுது. அதிகமான எண்ணத்தை விட்டு விடுங்கள் ஈமான் கொண்டவர்களே, சில எண்ணங்கள் பாவம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்னமா செயலோடு சேர்ந்து பாவத்தை செய்ய வைக்கிறது இந்த கேம் எல்லாம். வரக்கூடிய எல்லாரையும் சுடு சுடு, அவனை சுடு, இவனை சுடு, சுடு சுடு சுடு, கொலை பண்றான். இந்த கொலை பண்ண
அப்படியே காட்டு மிராண்டி உமா பாப்பானா வாப்பா பாப்பானா அடிக்கத்தானே செய்வான். ஆச்சரியமா சொல்றீங்க, பாப்பாக்கு கையை நட்டினா நட்டுவான். எத்தனை பேரை பாப்பாவை கொலை செஞ்சிருக்காங்க. அப்ப சொந்த பாப்பாக்கு அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. மனசெல்லாம் கரடாகுது, மனசெல்லாம் கரலாகுது. ஒரு தீவிரவாத சிந்தனையை உருவாக்குறான், திட்டமிடுறான். ஒரு கடுமையான ஒரு குரோத மனப்பாங்கு உருவாயிட்டு இருக்குது. அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாதுங்க. வெட்டுறது, அடிக்கிறது, குத்துறது எல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. நம்ம சில வீடியோக்களை சில கழுத்தறுக்கப்பட்ட வீடியோ, கொல்லப்பட்ட வீடியோ, ஆக்சிடென்ட்ல தலை துண்டான வீடியோ, அதை பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கு. புள்ள விருது காட்டனாங்கிறோம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இல்லைண்ணா இதை விட பெருசா பார்த்திக்கண்ணா அப்படின்ட்டு போறான். அவனுக்கு மனசுல பயமே கிடையாதுங்க. நாம பிள்ளை விருது பார்த்தா பயந்துருவாங்கிறோம். அவன் இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்தாச்சு அப்படிங்கிறான். அவன் மனசுல கவலையே வரமாட்டேங்குது. காரணம் என்ன? நம்ம எல்லாம் இதுல அநியாயத்தையே பரப்பிட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையில் அது ஹராம், தெளிவான ஒரு ஹராம் ஆகுதா இல்லையா? நெகட்டிவ் தோட்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்குதே, நெகட்டிவ் தோட்ஸ். அது மட்டும் இல்லை, இதுல ஆபாசங்கள் அப்படியே மெல்ல மெல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுது. பிள்ளைகளுக்கு ஆபாசங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ல இருந்து இந்த ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம் வரைக்கும் ஆபாசங்கள் அள்ளி இருக்குதுங்க. நம்முடைய மூளட வேகத்தை விட குழந்தைகளுடைய மூளட வேகம் ரொம்ப அதிகம். நம்ம வேகமா பார்க்க மாட்டோம், குழந்தை வேகமா பார்ப்பான். நான் அதுக்காக சில வீடியோக்களையே கிளிப்புகளை வச்சிருக்கிறேன். இந்த கார்ட்டூன் படம் நாம பார்க்குற இந்த டொம்மஞ்சேரி வரைக்கும் உள்ள இந்த கார்ட்டூன் படம் இருக்குது இல்லையா? அந்த கார்ட்டூன் படத்தில் நம்ம ஒரு ஆக்சிடென்ட்டை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் போய் பிறந்து முடிஞ்சு அதில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற என்ன தெரியுமா? அதை கொஞ்சம் ஸ்லோவில் பார்த்தால் அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பெண்ணு அப்படியே பெல்ட்டி அடித்து கீழே விழும்போது அவள் நிர்வாணமாகி திரும்ப சரியாகுதான். இதை இந்த பிள்ளைங்க கவனிக்குது. நம்ம ஸ்பீடு வேற, பிள்ளைகளுடைய ஸ்பீடு வேற. அப்ப இதை திட்டம் தீட்டி இதை நடத்திக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இதை உருவாக்கினவன் பேர் டெஸ்னி. ஒரு டெஸ்னி என்கிற ஒரு யூதன் தான் இந்த கார்ட்டூன் படங்களை உருவாக்கினான். அதனாலதான் எந்த கார்ட்டூன் படம் ஆரம்பிக்கும் போதும் டெஸ்னி வேர்ல்ட் என்ற ஒரு எழுத்து வரும். டெஸ்னி வேர்ல்ட் என்ற எழுத்து வந்து தான் படமே ஆரம்பிக்கும். கார்ட்டூன் படத்தில் கொண்டு வரதெல்லாம் இம்பாசிபிள் பொசிபிளா காட்டுறது. அப்படி காட்டினா மூளை டிஸார்டர் ஆகும். இம்பாசிபிள் பாசிபிள் ஆகும். ரெண்டு துண்டானவன் ஒட்டிக்கிட்டு ஓடுவான். இதனால மூளை டிஸார்டர் ஆகும். அதனால அவன் நிறைய உளவியல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகிறான். இதை திட்டம் திட்டி இந்த கார்ட்டூன் படங்களையும் இந்த டிசைன் பண்றதுக்கான இந்த கேமுகளையும் உருவாக்குறதுக்கு நிறைய உளவியல் அறிஞர்களை வைத்து டிசைன் பண்றாங்க. எப்படி தாக்கத்தை உண்டாக்கலாம்? அதுல ஒரு பொதுவான ஒரு வேர்டு தான் இம்பாசிபிள் பாசிபிளா காட்டினால் மூளை டிஸார்டர் ஆகும் என்கிற தியரியை வச்சு உருவாக்கப்படுது. இப்படித்தான் இந்த கார்ட்டூன் படங்கள், இந்த கேம் எல்லாம் செக்ஸிய மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருக்குது. அந்த கேம்ல ஃபயரிங் நடந்து போகும்போது அதுல இருக்கக்கூடிய பெண் எதிரியாகவோ அல்லது போராடக்கூடிய ஆளாகவோ ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா, அவ உடுப்பு எப்படி ஃபிட்டா இருக்குன்னு தெரியுமா? அது பார்க்கறதுக்கு எவ்வளவு செக்ஸியா இருக்குன்னு தெரியுமா? அப்படியே அதை போட்டு விட்டுக்கிறாங்க. அப்ப அவன் மனசுல என்ன எண்ணங்கள் வரும், எந்த யோசனை அவனுக்கு உருவாகும்? அப்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இளைஞர்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தின் பங்காளிகள், இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய முள்ளந்தண்டுகள் உடைக்கப்படுவதுதான் இந்த கேமுகள். இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய முள்ளந்தண்டுகள் உடைக்கப்படுவது. அது மட்டுமில்லை, இந்த ஊடகங்களூடாக இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய அடுத்த தாக்கம் என்னென்றால் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாரை நீ பின்பற்றுகிறாயோ நீ அவரை சார்ந்தவர் என்று. இன்னைக்கு எப்படி எதை பின்பற்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எதை சொன்னாங்களோ அதுக்கு எதிராக அவன் கொண்டு வரதுல அவன் கருத்துக்கு கண்ணு மாறிப்பான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முடியின் ஒரு ஓரத்தை சிரைத்து மற்றதை விட்டுவிட வேண்டாம் என்ன. முடி ஒரு ஓரமாக சிரைத்து மற்றதை விட வேண்டாம் என்றார்கள். இன்னைக்கு அதானே ஸ்டைல் ஆகுது. இப்படியே வெட்டி முடி வெட்டின குறையில கரண்டு போனான்னு கேட்கிறேன் நான் ஒருத்தன்ட்டு. எனக்கு தெரியல, இது டிசைன் ஆனது எனக்கு தெரியல. என்னடா முடி வெட்டின இடையில கரண்டு போச்சாண்டு அவன் சிரிக்கிறான். இல்லை, அதான் ஃபேஷனு. நடுவில் மட்டும் அப்படியே தொப்பி போட்ட மாதிரி அழகே இல்லைங்க, பார்க்கறதுக்கே ஒரு பண்ணி மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு அசிங்கமா இருக்குது. அதுக்கு பேர் பெகாம் கட். ஏன் அந்த பெகாம் கட் என்று பேர் வந்துச்சு தெரியுமா? இதை முதல்ல வெட்டி உலகத்துக்கு இந்த முள்ளம்பண்டி மாதிரி நடுவில் மட்டும் கொஞ்சம் முடிய வச்சு இந்த ஓனா முதுகுல முள் இருக்கும் இல்லையா,
டைனோசர் முதுகுல முள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நடுவில் தலையில் கொஞ்சம் பிரீஸா முடிய வச்சு இதையெல்லாம் வலிச்சவன் பேரு தான் பெகாம். அதனால் அந்த பேரு பெகாம் கட். நல்லா இருக்குது. இது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் என்னன்னா, சமூகத்தோடு சேர்ந்து போறோம், ஊரெல்லாம் இதுதான் ஃபேஷன், நாம் பெகாம் கட்டு வெட்டிக்க அப்படி என்று இளைஞன் நினைக்கிறான். உன்னை பார்த்தால் சமுதாயத்தில் உள்ள நல்லவர்கள் போடக்கூடிய கணக்கு என்ன தெரியுமா, உனக்கு வைத்திருக்கக்கூடிய மதிப்பு என்ன தெரியுமா, நீ உருப்படாதவன், தாய் தகப்பன் சொல் கேட்காதவன், உனக்கு பொன் தரக்கூடாது, உன்னை மதிக்க கூடாதுங்கிற புள்ளி விழுது. உனக்கு தெரியல. அது நீ போட்டிருக்கிற ட்ரெஸ், நீ உடுத்திருக்கிற உடுப்பு, நீ வெட்டிருக்கிற முடியெல்லாம், நீ காதுல மின்னி போட்டிருக்கிற, யாரு பின்பற்றுவது? ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக வேண்டாம், ஒரு பெண் ஆணுக்கு ஒப்பாக வேண்டாம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, அதைத்தான் நான் செய்வேன். ஒத்த காதுல மின்னி போட்டுட்டு அவன் கலக்கி விட்டா நம்ம எல்லாம் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி முறிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை விடுங்கள், தாடியில் கை வைக்க வேண்டாம், தாடியை குறைக்க வேண்டாம், தாடியை அடர்த்தியாக விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு மாற்றமா தாடியில டிசைன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அல்லது வலிச்சுக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாம் என்னெல்லாம் தடுக்குதோ, கரண்டை காலுக்கு கீழே போனது நரகத்தில் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கரண்டை காலுக்கு கீழே போறதுதான் ஃபேஷனா இருக்குது இன்றைக்கு. நபி அவர்கள் எதை தடுத்தார்களோ அதைத்தான் கொண்டு வராங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை ஹதியாக கிடைத்தது. ரொம்ப கண்ணாடியா இருந்து, உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி கண்ணாடியா இருந்தது. அதை ஒரு சஹாபிக்கு கொடுத்து, பெண்ணுக்கு கொடு, அதுக்கு மேலே உடுப்பை போடட்டும் அப்படிங்கிறாங்க. பெண்கள் போட்டு மேலே உடுப்பை போடட்டும். அதனால பெண்கள் கண்ணாடியா போறதில்லை, அவங்க வீட்டுக்குள்ள உள்ள போறது. அது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களும் அப்படித்தான் உடுப்பு போறாங்க, ஆண்களும் அப்படித்தான் உடுப்பு போறாங்க. எவ்வளவு பிட்டா போட்டுக்கிட்டு தச்சதா தச்சு போட்டதான்னு தெரியல நமக்கு. இந்த சட்டைக்குள்ள நீ எப்படி பூந்தேங்கிறது தெரியல. அப்படி இன்னைக்கு உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்களும் தான் பெண்களும் தான். அதுக்குள்ள எப்படி நீ போன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உடுப்புங்க. உடம்பினுடைய பாகங்களை எல்லாம் அப்படியே வெளியில காட்டக்கூடியதாக உடுப்புங்க. இவங்க எப்படி உடுத்துட்டு போறாங்கன்னா, ஜவுளி கடைக்கு போய் பெண்கள் அவர்களுடைய உள்ளாடை கேட்டால் சைஸ் நீங்க சொல்ல தேவையில்லை மேடம், இது உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு கொடுக்குறான். அந்த அளவுக்கு தான் நம்ம உடுப்பு போட்டு போறோம். நீங்க சைஸ் சொல்ல தேவையில்லை. இல்ல தப்புங்க, அது உங்களுக்கு லூசா தான் இருக்கு, இது கரெக்டா இருக்குங்கிறான். அவனுக்கு தெரியுது. இந்த அளவுக்கு பெண்கள், அது மாதிரி ஆண்கள் இப்படி இறுக்கமா உடுத்துக்கிட்டு இருக்கிறது. மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்துக்கு வெளியில உடுக்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய ஊடகங்கள் கொண்டு வந்த இந்த தாக்கம், குளோபலைசேஷன் தான். குளோபலைசேஷன் மூலமாக அவன் எதிர்பார்க்கிறது ஒரு குளோபல் வில்லேஜ் சொல்றான். குக்கிராமம், மொத்த உலகமும் ஒரே டிசைன்ல அவன் நினைக்கிற திட்டத்தை கொண்டு வந்து விதைய வைக்கிறது தான் அந்த குளோபல் வில்லேஜ். அவன் எங்க இருந்தாலும் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் அவன் நினைக்கிறது தான் டிசைன், அவன் வெட்டினதுதான் முடி, அவன் போட்டதுதான் சட்டை. இப்படி கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் நாசமாயிட்டு இருக்கு. எனவே இளைஞர்கள், யுவதிகள் என்பவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒன்று. இந்த கலாச்சார சீர்கேடுகள், காதுல மிண்டி போறது, முடி வெட்டுறது, உடுப்பு போறது, செருப்பு போறது என்று அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றிக்கமாப்பா ஆறு கூட மறுமையில எழும்ப போறோம். நாம இஸ்லாம் சொன்னது எங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எங்க, நம்முடைய மார்க்கம் சொன்னது எங்க, நம்முடைய மூதாதையர்கள் தந்தது எங்க, நம்முடைய தாய் தகப்பனுடைய மதிப்பு எங்க, இதெல்லாம் சமுதாயத்தில் மதிக்கப்படுதா மிதிக்கப்படுதாங்கிறது கூட தெரியாம அதை செய்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஒரு கலாச்சாரம். மூன்றாவது, இதை விட பெரிய ஒரு ஆபத்தானது, அதுதான் போதை வஸ்து பாவனை. இந்த போதை வஸ்து பாவனை இந்த சமுதாயத்தில் இறக்கப்படுதுங்க. அதுல இந்த ஹெரோயின், அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் மெத்தி என்று சொல்லக்கூடிய ஐஸ், அதனுடைய மருத்துவ பெயர் ரசாயன பெயர் கிறிஸ்டல் மெத் என்று சொல்லக்கூடியது அது. அதே மாதிரியாக கஞ்சா, இது மாதிரி டேப்லெட்டு, சில பாக்கு, இப்படியான இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இறக்கப்படுது. எதுக்காக என்றால், இவர்களை முள்ளந்தண்டற்றவர்கள், சிந்திக்காதவர்கள், படிக்காதவர்கள், பதறுகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அந்த போதை வஸ்து பாவனை யாருக்கிட்ட இருக்குதோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய விளைவுகள், தாக்கங்கள் என்ன என்று நான் நேரத்தோட சொன்ன பயான்ல சொல்லியிருக்கேன். என்றாலும் இதுல புதிதாக வந்தவர்களும் இருப்பாங்க, அதனால சொல்றேன். இந்த போதை வஸ்து பாவனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும், மதுவாக இருந்தாலும், கிறிஸ்டல் மெத்தாக இருந்தாலும், ஹெரோயினாக இருந்தாலும், ஏனைய டேப்லெட்டுகள், அதாவது பெயின் கில்லர் டேப்லெட்டுகள் தான் இன்றைக்கு போதை வஸ்துக்களாக பயன்படுத்தப்படுது. இதனால என்ன நடக்குது என்றால், நம்முடைய மூளையில் இந்த டோபமைன் ஹோமோன் கூடுதலாக சுரக்கிறது.
அதுல இருக்கக்கூடிய எத்தனால் என்பது நம்முடைய மூளையை இன்பேலன்ஸ் ஆக்குது. அதனால ஒரு மனிதன் இதுக்கே எடிக்ட் ஆகுறான். அது அந்த டோபமைன் ஹோமோன் கூடுதலாக சுரக்க அது தேவை என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவான். அது தேவை என்றால் அதை அனுபவிப்பதற்கு, அடைவதற்கு, அதை எடுத்துக்கொள்வதற்கு தடையாக இருந்தது யாரா இருந்தாலும் அதை கொல்லக்கூட நான் ரெடி, இருக்கிற சொத்துக்களை விட்டு கூட அதை நான் எடுக்க தயார் என்கிற ஒரு நிலைக்கு இந்த இளைஞர்கள் ஆளாகிறாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 5 அல்லது 4 தடவைகள் இலவசமாக கொடுக்கப்பட்டால் அவன் அதுக்கு எடிட் ஆகிட்டு போறான். இதை பழகினவன் ஆண்மையற்றவர்களாக ஆகிறார்கள். இதை தொடர்ந்து பாவித்தால் அவருடைய மூளையினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப சிலர் 6 மாசமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ இதை பாவித்து கொண்டு போகும்போது அவருக்கு மொத்தமா ஆண்மை என்பது அறவே இல்லாம போகும். என்கிட்ட கூட பல ட்ரீட்மெண்ட்காக இப்போ கூட வந்துகிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் ஆண்மை இல்லாம போனதுக்கு அப்புறம் அதை நிறுத்தணும் என்ற எண்ணமே அவங்களுக்கு வந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு பயம் வருது, பொண்டாடி தப்பு செஞ்சிருவாவோ என்று பயம் வருது. ஏன்னா ஆண்மை இல்லை அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் கிடையாது. பசிக்காதவனுக்கு சோறு இல்லைங்கிற ஒரு பிரச்சனை இல்லையே. ஆனால் இருக்கிறத இன்னொருத்தன் திண்டுட்டு போய்த்துவான்ற ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆண்மையற்ற ஆண்கள் அதிகமாகும் போது அந்த பெண்கள் வேசியாவார்கள். அந்த சமுதாயம் கீழ்த்தரமான ஒரு சீர்கட்ட ஒரு சமுதாயமாக மாறும். கடைசியில் நாம் மதிக்கத்தக்கவர்களாக இருக்க மாட்டோம். இதுதான் அவர்களுடைய எண்ணம். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் என்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இந்த பாவனை, இந்த போதை வஸ்து பாவனை இது இறக்குமதி ஆகிட்டே இருக்குது. நம்மெல்லாம் முஸ்லீம்கள் கூடுதலாக வாழக்கூடிய பகுதிகளில் இதை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இலவசமாக 6 தடவை கொடுத்தா போதுங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இப்படி இந்த இளைஞர்கள் என்பவர்கள் ரொம்ப பொறுமதியானவர்கள், சாதித்தவர்கள், ஒரு சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றியவர்கள். நபிமார்கள்ட்ட இருந்து சஹாபாக்கள் இருந்து எல்லா வரலாற்று குறிப்புகளையும் எடுத்தால் இந்த இளைஞர்கள் சாதித்தவர்கள். எனவே அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த போதை வஸ்து பாவனையால் நம்முடைய சமுதாயம் ஆண்மையை இழக்கிறது ஒரு புறம். இரண்டாவது, இதை பாவித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மனநிலை பாதிக்கப்படுகிறார்கள். இந்த டோபமைன் ஹோமோன் போதை வஸ்து பாவிக்கிறவர்களுக்கு அதிகமாகுது இல்லையா? அந்த ஹோமோன் அதிகமாகும் போது அவங்க மனநிலை பாதிக்கப்படுறாங்க. சிக்ஸோப்ரினியா, பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் போன்ற பாரிய மனநோயாளர்களுக்கும் இந்த ஹோமோன் தான் அதிகமாக இருக்குதுங்க. இதனால் அவங்களுக்கு ஹலுசினேஷன்கள் ஏற்படும். அவங்களுக்கு காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், பின்னால் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும், நம்மளை பற்றியே மற்றவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். இப்படியான விஷயங்கள் அவங்கக்கிட்ட கிரௌண்டியஸ் டெலியூஷன் ஏற்படும். தான் ஒரு நபி, நான் தான் அல்லாஹ், எனக்கு ஒரு பெரிய சக்தி வருது, நான் நினைத்தால் இந்த உலகத்தை ஒரே நாளையில் அடக்க முடியும், நான் அமெரிக்கா ஜனாதிபதியை இப்போ சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். அது கிரௌண்டியஸ் டெலியூஷனுங்கிறது. இதெல்லாம் ஏற்பட்டு அவங்க மனநிலை பாதிக்கப்படுறாங்க. இதனால் அந்த குடும்பம் சீரழியுது. அகால மரணங்கள் அதிகமாகுதுங்க. அகால மரணங்கள், திடீர் மரணங்கள் அதிகமாகுது. ஏன்னா மூளையில் இரத்த கசிவுகள் ஏற்படுது. திடீர் மரணங்கள் அதிகமாகுது. மரணத்தின் விகிதம் போதை வஸ்து பாவனையால் அதிகமாயிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு சமுதாயத்தின் இளைஞர்கள் இந்த எல்லா வழிகளிலும் அடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருப்பது நாம் எதிர்நோக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை சகோதரர்களே. எனவே நம்முடைய இளைஞர்களை நாம் சரியாக வழிநடத்த வேண்டும். இளைஞர் யுவதிகள் நாம் சரியாக இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் போதும். எது ஹராம் என்று சொல்லப்பட்டதோ அதை மூளையை வைத்து ஹலாலாக்க கூடாது. அது அந்த காலம். ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை பின்பற்றுங்கள். கூடாதுமா, அப்படி பேச வேணாம், போன்லையும் தொடர்பு வைக்க வேணாம், அது அஜ்னபி என்று சொன்னால் அது அந்த காலம். நீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க, இது என்ன நூற்றாண்டு தெரியுமா, நாங்கெல்லாம் என்ன படிச்சிருக்கிறோம்னு தெரியுமா என்று சொன்னால் கடைசியிலே நாசம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய தத்துவங்கள் உலகம் அழியும் காலம் மட்டும், நீ இமயத்தின் உச்சியை தொட்டாலும், நீ விஞ்ஞானத்தின் எந்த ஒரு கட்டத்தை எட்டி பிடித்தாலும், இஸ்லாம் தான் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டி நல்லொழுக்கத்தை தரக்கூடியது. இஸ்லாம் ஒன்றுதான். அதை பின்பற்றினால் நம்முடைய சமுதாய நேர்வழி பெறும். எனவே இளைஞர்கள் யுவதிகள் போதை வஸ்து பாவனைகள் இருந்து, போனு, இன்டர்நெட், இந்த போன்ல இருந்து எடிக்ட் ஆகாம அப்படியே வெளியில மார்க்கத்தை படித்து நல்ல விஷயங்களை கற்று நாம் ஏதாவது செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.